நேரம் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்பட்டு 56 ஊராட்சிகள் இருக்கின்றன. இந்த ஊராட்சியின் குறிப்பிட்ட இடங்கள், அதாவது கோளூர், பணப்பாக்கம், இலும்பம்பாக்கம், வேம்பாடு, புதுச்சேரிமேடு உள்ளிட்ட இடங்களில் கிட்டத்தட்ட 26,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் பயிர் சாகுபடி ஒவ்வொரு வருடமும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வருடத்தில் பயிர் செய்யப்பட்ட பல இடங்களில் புகையான் நோய் தாக்குதலுக்கு அந்த பயிர்கள் ஆளாகி இருப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மீஞ்சூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிர்களில் இந்த புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் பயிர்கள் வீணாகி இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த புகையான் நோய் தாக்குதல் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்தவிதமான விழிப்புணர்வும் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புகையான் நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரை நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட பயிர்கள் எப்படி இருக்கும், இதற்கான தீர்வு என்ன, ஏற்கனவே விவசாயிகளுக்கு இதுபோன்ற பயிற்சிகள் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறதா, மேலும் புகையான் நோய் தாக்காத பயிர் ரகங்களை தேர்வு செய்து நட வேண்டும் என்று வேளாண் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, மேலும் விவசாயிகள் இந்த புகையான் நோய் தாக்குதலால் பயிர் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதனால் விவசாயிகளுக்கு அவர்களுடைய பாதிப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த விஷயத்தில் வேளாண் துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு இதில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை செய்ய வேண்டும் என்பது பற்றிய பல விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட மீஞ்சூர் ஒன்றியத்தில் 56 ஊராட்சிகள் உள்ளன. பல ஊராட்சிகளில் முக்கிய தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது. அரசூர், ஆவூர், மெதூர், கோளூர், பணப்பாக்கம் உள்ளிட்ட பஞ்சாயத்துகள் நெல் சாகுபடியில் நல்ல விளைச்சல் கண்டு வரும் பகுதிகளாகும். இந்த வருடத்தை பொறுத்தவரை நெல் பயிர் சாகுபடியில் கோளூர், பணப்பாக்கம், இலும்பாக்கம், வேம்பேடு, புதுச்சேரிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 26,000 ஏக்கரில் நெற்பயிர் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 135 நாட்களுக்குள் அறுவடை செய்ய வேண்டிய இந்த பயிர் நடவு செய்யப்பட்ட 45 நாட்களில் நோய் தாக்குதலுக்கு உள்ளானது. இதனால் 1,500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வைக்கோல் போல் காய்ந்து விட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். உரத்தட்டுப்பாடு ஏற்பட்ட போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரங்கள் காலாவதியானவையாக இருந்ததால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு தரப்பு விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகள் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த பகுதியில் பயிர் நடவுக்காக ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்துள்ளனர். பொங்கல் அறுவடைக்காக நடவு செய்யப்பட்ட பயிர்கள் பாதியிலேயே காய்ந்து விட்டதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். புகையான் நோயால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும், பூச்சி தாக்காத பயிர் ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் மற்றும் சீரான இடைவெளியில் வேளாண் அலுவலர்கள் பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்பதே திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை புகையான் நோயால் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பது பற்றிய தொகுப்பை பார்த்தோம். தற்பொழுது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய விவசாயி விஜயராஜன் என்ன விதமான பாதிப்புகளை இந்த புகையான் நோய் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது பற்றி கூறுகிறார். கேட்கலாம். அக்டோபர் மாசம் நாங்க பயிர் செய்ய ஆரம்பிப்போம். செஞ்சுட்டு மொத்தம் ஒரு 40-45 நாள்லயே துங்குரோ வைரஸ் சொல்லிட்டு ஒரு வியாதி சுத்தமா பயிரெல்லாம் கருகி போச்சு. இதை நாங்க வேளாண்மை துறையில அணுகி போய் சொல்லும் போது அவங்களும் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு சில மருந்துகள்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதையும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோம். அப்பவும் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. நாளுக்கு நாள் சுத்தமா போயிட்டு இருக்குது. இந்த புகையான் நோய் காரணமாக தன்னுடைய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் வீணாகி இருக்கின்றன என்பது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக மிதிப்பாளையத்தைச் சேர்ந்த வாசு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பார்க்கலாம். முதல்ல புகையான் லைட்டா விழுந்தது. வேளாண்மை துறையை நாடணும். அவங்க மருந்து எழுதி கொடுத்தாங்க. அங்க இல்லைன்னுட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க. அது வெளியே போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கி அடிச்சோம். 4 முறை எண்ணெய் அடிச்சோம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறைன்னு கணக்கு போட்டு 4 வாரத்துக்கு அடிச்சோம். சுத்தமா பயிர் நாசனமாயிடுச்சு.
அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் பகுதியில் மிதிப்பாளையம் என்கின்ற இடத்தில் காலத்து என்பவர் இந்த புகையா நோய் பாதிப்புகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பார்க்கலாம். எல்லாரும் பயிர் வச்சோம். இந்த புகையினால குறைஞ்சது ஒரு 1500 ஏக்கருக்கு மேல சுத்தமா அழுகி போனதும், மீதி இருக்கிற பயிர் அது சிலது வருது, வந்த பிற்பாடு அப்படியே அந்த நெல் எடுத்து பவுடர் மாதிரி ஆகி போகுது. அழுகுன நிலையில் தான் இந்த ஏரியா கம்ப்ளீட்டா அழுகுன நிலை தான். இந்த புகையான் நோய் என்பது எப்படிப்பட்ட பாதிப்புகளை வயல்களில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை பதிவு செய்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். அதை கேட்கலாம். எங்களது வானம் பார்த்த பூமி தான், ஒரே டைம் மட்டும்தான் வரும். அது இப்போ அது திடீர்னு ஏற்பட்ட புகையான் இது மாதிரி பூச்சிங்களால பயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. இதை வேளாண் துறைக்கும் தெரிவிச்சோம். அவங்களும் பார்வையிட்டு எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து போடுங்க அந்த மருந்து போடுங்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த மருந்து எந்த மருந்து போட்டாலும் வேலைக்கு ஆகல. பயிர் எல்லாமே தரமட்டமா போயிடுச்சு. இதனால இது ஏற்பட்ட இழப்பீடுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் தான் நல்லா இருக்கும். நான் 8 ஏக்கர் பயிர் செய்யறேன். 8 ஏக்கர் வைரஸ் நிலத்தாக்கி சுத்தமா கருகிய நிலையில போயிடுச்சு. இது என்ன பண்றதுன்னு தெரியாது. நகை நட்டை வச்சுதான் பயிர் செஞ்சோம். இனிமே என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம தான் இருக்கிறோம். கர்ப்பம் தெரிக்கிற நேரத்துல அந்த பொய்யான ஒரு பயிர் தாக்கி எல்லாமே நாசமாயிடுச்சு. இப்ப எனக்கு குறைஞ்சபட்சம் 70-80 நஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு ஏதோ பொங்கலுக்காக ஒரு படி நெல் சொல்லி பார்த்தோம், அதுவும் போயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் தான் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லது பண்ணணும். இல்லன்னா இதே போல வருஷத்துல போனா கண்டிப்பா எங்க ஊர்ல ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணி கண்டிப்பா செத்துருவோம். இது அரசாங்கம் தான் எங்களுக்கு நஷ்டம் அவங்க தான் வழங்கணும். அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கைன்றதே நாங்க தெரியாத நிலைமையில இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது வழி செய்து தந்தால்தான் எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்லாட்டி வேற வழியே கிடையாது. வாழ்வாதாரமே எங்களுக்கு கிடையாது. வேற விவசாயம் ஒண்ணுதான் செய்யறதும். ஒரே ஒரு போகம் தான் இந்த ஊர்ல. தண்ணி சால்ட் வாட்டர். இதுக்கு ஏதாவது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது முயற்சி செய்து எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்தாதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. வேற வழியே கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த பல நாட்களாக இந்த பாதிப்பு அந்த பகுதியில் பயிர் செய்யப்பட்டிருந்த பயிர்களிடத்தில் காணப்படுகிறது. ஏற்கனவே வேளாண் துறை அதிகாரிகள் பல்வேறு ஆலோசனை வழங்கி இந்த மருந்துகளை தெளிக்க வேண்டும் என பல்வேறு விதமான மருந்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வகையான மருந்துகளை தெளித்தும் கூட இந்த புகையா நோய் பாதிப்பிலிருந்து பயிர்கள் மீளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதி விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் வேதனையுடன் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக துளசிராஜன் என்பவர் இதற்கான காரணம் பற்றி விளக்குகிறார். கேட்கலாம். அந்த புகையான் என்ற நோயை தாக்கப்பட்டதற்கு அதிலிருந்து பயிரை மீட்டுவதற்கு வேளாண்மை துறை அலுவலகத்தை முதலில் நாடி இருக்கிறார்கள் விவசாயிகள். வேளாண்மை துறை அலுவலகம் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதற்கான பூச்சி மருந்து தான் அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த பூச்சி மருந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்றது அவர்களுடைய பதிலாக இருந்தது. நீங்க கள்ளச்சந்தையில் வாங்கிக்கோங்க, வெளி மார்க்கெட்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி அடிச்சிருக்கிறாங்க. அந்த அவங்க எழுதி கொடுத்த மருந்துகள்ல பல மருந்துங்க இங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல. அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நாங்க விவசாயிங்க பக்கத்து மாநிலத்துல இருக்க ஆந்திர மாநிலத்திற்கு போய் அங்கிருந்து மருந்து வாங்கிட்டு போட்டும் பார்த்தோம். பொதுவாக ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 18,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நாங்கள் நெற்பயிருக்கு இந்த முறை 23-24,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டோம். என்னதான் முடிச்சாலும் அந்த காஞ்ச பயிர் காஞ்சு போன மாதிரியே இருக்குதே தவிர அது மீண்டும் எழுவதற்கு அது தயாராக இல்லை. ஆகவே இது ஒரு 25,000 ரூபாய் ஒரு ஏக்கராவில் 40 மூட்டை 50 மூட்டை நெல் வந்திருந்தா அது ஒரு 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மொத்தம் கணக்கு போட்டா ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடு என்பது 75,000. இது கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் மட்டுமல்ல, பொன்னேரி தாலுகாவில் போலூர் பார்க்கலாம், பணப்பாக்கம் பார்க்கலாம், அதே மாதிரி திருவள்ளூர் தாலுகாவிலையும் சில கிராமங்களை பார்க்கலாம். இப்படி இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, நாகை மாவட்டத்திலும் இது கடுமையாக பாதித்திருக்கிறது என்று தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த புகையான் நோய் தாக்குதலால் ஏக்கர் ஒன்றிற்கு 75,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த புகையான் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான மருந்துகள் வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மருந்துகள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கடைகளில் இல்லை என்கின்ற பதிலே வந்திருக்கிறது. இதனால் நோய் தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். அடுத்ததாக பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் இது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம்.
நம்ம நிலத்தடி நீர்ல வந்து கடல் நீர் வந்து அதிகமா வந்து இந்த பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஏரியால வந்து புகுந்துருச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து தணிக்கைத்துறை இதுலயே வந்து ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. அதுக்காக கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, எதுவும் எடுக்கல இது வரைக்கும். இங்க நீர்வள நிலவள திட்டத்து பிரகாரம் வந்து நிறைய குட்டைகளும் ஏரிகளையும் வந்து தூர் வாங்கணும். உலக வங்கி கிட்ட இருந்து நிறைய பணம் வந்து 10,000 கோடி வந்து நிதி வாங்கிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு குட்டையும் ஏரியும் ஒழுங்கா தூர் வரல, எதையும் செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல எந்த ஆத்துலயும் தண்ணி கிடையாது, எந்த ஏரியிலும் தண்ணி கிடையாது, எந்த குட்டையிலும் தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாம நீங்க நிலத்தடி நீரை வந்து எப்படி வந்து பாதுகாக்க முடியும்? இது ஒரு கேட்டகரி. இதுல வந்து கடல் நீர் புதுன்றதுனால வந்து பயிரோட பலம் வந்து குறைஞ்சதுனால இந்த புகையான் நோய் வந்து பரவலா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. இந்த நவம்பர்ல மழை பெய்யும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமா வந்து விவசாயிகள் வந்து பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை தெளிச்சிருக்காங்க. இந்த மருந்து என்ன பண்ணிடுச்சு, கெட்ட பூச்சிங்களை அழிக்கிறதும் சேர்த்து நல்ல பூச்சியும் சேர்த்து அழிச்சிருச்சு. இதனால வந்து ஒரு பலம் குறைஞ்சி அதனாலயும் வந்து புகையான் நோய் வந்து பரவி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொன்னேரி தாலுகா, கும்மிடிப்பூண்டி தாலுகா, ஊத்துக்கோட்டை தாலுகா, இந்த தாலுகாலே 10,000க்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இத வந்து நான் வந்து டிசம்பர் 22 வந்து மாவட்ட வேளாண் அதிகாரி கிட்ட லெட்டர் கொடுத்திருக்கேன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கலெக்டர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி 28 டிசம்பர் 28 வந்து கமிட்டி சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணிட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 31st ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து 10 to 15% வரைக்கும் தான் ஒரு ஏக்கர்லயும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இதை நாங்க ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டோம், இதை வந்து அவங்கவுங்க இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து கிளைம் பண்ணிக்கிட்டோம். நான் கேக்குறேன், எத்தனை விவசாயி வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க? இந்த போன வருஷத்துல வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பயங்கரமான குளறுபடி. இன்சூரன்ஸ் ஸ்கீம் குளறுபடினால எந்த விவசாயியுமே இன்சூரன்ஸ் போடல, வெறும் வந்து லோன் வாங்கின விவசாயிகள் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அதனால எந்த விவசாயம் இன்சூரன்ஸ் போடாம இவங்க கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் கிட்ட போய் வாங்கி வச்சோங்க அப்படின்னு பதில் சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப வந்து கவர்மெண்டே வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் போடணும். இனி ஒரு காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்டே வந்து எல்லா விவசாயம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா விவசாயிக்கும் கவர்மெண்டே இன்சூரன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணி இன்சூரன்ஸ் போடணும். அதனால கண்டிப்பா வந்து இதை வந்து அவங்க 10 to 15% ரிப்போர்ட் சொல்றது தவறு. இது வந்து 100% வந்து புகையாண்மை வந்து பல ஆயிரம் ஏக்கரை வந்து பாதிச்சிருக்கு. அதனால அரசாங்கம் ஒரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கருக்கு 25,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் இழப்பீடு வந்து அவங்க வழங்கணும். இதுக்கான முயற்சிகளை நாங்க வந்து அடுத்த கட்ட போராட்டம், ஏன்னா அடுத்த கட்டமா நாங்க கலெக்டர்கிட்ட திருப்பி கேட்போம். அவர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து கரெக்டான பதில் வாங்கி நிவாரணம் வாங்கி கொடுத்துட்டாருன்னா ஓகே, இல்லைன்னா பல கட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நான் விவசாயத்தாருக்கு நாங்க வந்து. புகையான் நோய் பாதிப்புகளுக்கு ஆளான பயிர்களுக்கு என்ன விதமான மாற்று விஷயங்களை செய்ய வேண்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அரசிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் விவசாயி கோபி. ஏதாவது எங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும்போது வந்து அந்த இன்சூரன்ஸ் ஒண்ணு பிடிக்கிறாங்க, அதையாச்சும் ஒண்ணு கிளைம் பண்ணி கொடுத்தாலோ, இல்ல ஒவ்வொரு வங்கியில வந்து நாங்க கிராப் லோன் வாங்கியிருக்கோம், அதை வந்து தள்ளுபடி பண்ணாலோ எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து வட்டி கடன், இதெல்லாம் கடன் வந்து வட்டிக்கு வாங்கி வச்சுதான் பண்றோம். இந்த கடத்தையும் கொடுக்க முடியாது எங்களால. இதுக்கு மேல வேளாண்மை துறை என்ன பண்ணோம், இந்த அரசாங்கம் என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்கிறோம். ஏதாவது பண்ணாதான் எங்களுக்கு பொழப்பு, எங்க பிள்ளை குட்டிங்க வந்து சாப்பிடணும். ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த வருஷம். அரசாங்கத்துக்கு எதனா தேவையான ஒரு நிவாரணம் கொடுத்தா மக்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஏதுவா இருக்கும். நாங்க இந்த உதவி அரசாங்கம் செய்தா என்னைக்கும் நாங்க அரசாங்கத்தை நினைச்சுனே இருப்போம். மறுபடியும் நாங்க பிடி ஆபீஸ்ல போயிட்டு ஒரு தர்ணா பண்ணோம். எங்களுக்கு விவசாயத்துக்கு பாதிப்பு ஆயிடுச்சு, எங்களுக்கு நஷ்டீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டோம். அவங்களும் அதுக்கு தரன்னு சொன்னாங்களா, எந்த ஏற்பாடும் பண்ணல. எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஏக்கரைக்கு எங்களுக்கு ஒரு நஷ்டீடு கட்டி கொடுத்தாலும் நல்லா இருக்கு எங்களுக்கு. அடுத்ததாக இந்த புகையான் நோய் தாக்குதல் விஷயத்தில் பயிர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளும் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். அரசிடம் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்பது பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் விவசாயி துளசிராஜன். கேட்கலாம். இந்த பயிருக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்குரிய மருந்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இருக்கிறது என்பது எங்களுடைய வாதம். மருந்தே இல்லை என்று வெறும் கையை விரித்துத்தான் காட்டுகிறார்கள் அரசு அதிகாரிகள். அப்போ நஷ்டமடைந்த விவசாயியை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் தரப்பில் இதுவரைக்கும் எந்த விதமான உத்தரவாதத்தையும் அவர்கள் கொடுக்காதது மிகவும் வேதனை அளிக்கிறது. இதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களில் இது சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டும்.
வேளாண் ஆராய்ச்சி மையங்களுக்கு கூடுதலாக நிதி உதவியை வழங்க வேண்டும். இப்படி ஒரு மழை நீர் வரல, மழை இல்ல அப்படின்னு சொன்னா என்னதான் போர் நீர் இருந்தாலும் இந்த புகையான் நோய் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதிலிருந்து மீளுவதற்கு, அந்த விவசாயிகளை மீட்டெடுப்பதற்கு, இந்த புகையான் நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த பயிர்களை பாதுகாப்பதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, மாற்று என்ன என்பது சம்பந்தமாக ஆட்சியாளர்கள் தான் சொல்ல வேண்டும். அது சம்பந்தமாக ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். பல்வேறு விதமான கோரிக்கைகள் அந்த பகுதி விவசாயிகளிடத்தில் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் இது பற்றி என்ன கூறுகிறார் என்பதை கேட்கலாம். பர்டிகுலர்லி இந்த சம்பா பருவத்தில் இந்த புகையான் பூச்சினால கொஞ்சம் பயிர்கள் பாதிப்பு, பர்டிகுலர் மீஞ்சூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி பிளாக்ஸ்ல, மீஞ்சூர்ல காட்டூர், கோலூர் ஃபிர்கால, கும்மிடிப்பூண்டி எல்லாவூர் ஃபிர்கால காணப்பட்டுள்ளது. இது முன்னாலே நம்ம இமீடியட்டா நம்ம வேளாண்மை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பேராசிரியர்கள் மூலியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அட்வான்ஸா முன்னாலே நம்ம முன்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுக்கப்பட்டுள்ளது. அதனால இதனுடைய எக்ஸ்டென்ட் அண்ட் ஸ்ப்ரெட் வந்து நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கிறோம். ஒரு 40 மெம்பர்ஸ் குழு நம்ம ஃபார்ம் பண்ணி 3 பிளாக், மீஞ்சூர், கும்மிடிப்பூண்டி, சோழவரம் பிளாக்ல முன்கூடிய நவம்பர் மாசத்துல ஒரு மிடில் ஆஃப் நவம்பர்ல நம்ம மாவட்டத்தில் இந்த ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் நம்ம அக்ரி கிரீவன்ஸ்ல ஒரு அக்ரி கிரீவன்ஸ்ல ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் நம்ம முன்கூடியாவே எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், எப்படி பிரிவென்டிவ் மெஷர் எடுக்கணும்னு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், வேளாண்மை துறை அதிகாரிகள் மூலியமாக பல்வேறு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் நைட்ரோஜன் பேராமீட்டர் கொடுத்துட்டு நம்ம ஃபார்மர்ஸ் வந்து நேரடியாக லீஃப்னுடைய கலரை செக் பண்ண சொல்லி முன்னாலே நம்ம 21/11/2014 அக்ரி கிரீவன்ஸ்ல மற்றும் பல்வேறு வில்லேஜ்ல நம்ம கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 40 மெம்பர் டீம் வந்து 3 பிளாக் விரிவாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் எங்க இருக்குன்னு பல்வேறு மெஷர்ஸ் கொடுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் SRA நம்ம மாவட்டத்தில் வேளாண்மை துறை மூலியமாக இன்டென்சிவ் நடவடிக்கை எடுத்துட்டு 80% வரை SRA கவர் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்பா நம்ம பார்த்துட்டோம்னா 49,900ல 34,900 வந்து SRA கல்டிவேட் பண்றோம். அது வந்து சன்லைட் நேரா டைரக்டா தாக்குதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பூச்சியினுடைய இது குறையும். அதனால ஜஸ்ட் இந்த ரோ வைஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறது. அதே போல எந்த மாதிரி அந்த கிராப்புக்கு வந்து எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைடு கொடுக்கறது வந்து வேளாண்மை துறை மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் இந்த குழுக்கள் மூலியமாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டார்கள். ஒரு வில்லேஜை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு பல்வேறு துண்டு பிரசுரங்கள், அதே போல் பத்திரிகை செய்திகள் மூலியமாக நம்ம நடவடிக்கை பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டோம். இதனால திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த சீசனல்ல இந்த டைம்ல வரக்கூடிய இந்த புகையான் தாக்குதல் வந்து நம்ம ரொம்ப குறைக்கப்பட்டுள்ளது. இப்ப டோட்டலா நம்ம இப்ப இந்த 2 பிளாக்ஸ்ல எடுத்துட்டோம்னா டோட்டல் நமக்கு மாவட்டத்தில் 49,900 ஹெக்டேர் கல்டிவேஷன் இருக்கிறதுல ஒரு இதுவரை வேளாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒரு 327 ஃபுல்லி எஃபெக்டட் கிராப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டார்கள். இதுக்கு ரெமெடியலா நம்ம முன்கூடியாக அகைன் இட் இஸ் அனதர் மெஷர். ஏன்னா கிராப் இன்சூரன்ஸ் நல்லா அட்வொகேட் பண்ணிட்டு யார் யார் நம்ம பிஎஸ்சி சிசிஎஸ் மூலியமாக, அதே போல் கமர்ஷியல் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலியமாக கிராப் லோன் வாங்குற எல்லாருக்கிட்ட நம்ம இந்த கிராப் இன்சூரன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து இந்த 31/12/2014 முன்னாலே நம்ம அக்ரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கட்டப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் புகையான் நோய் பாதிப்புகளை கண்டறிவதற்காக 40 பேர் கொண்ட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் வேளாண் அதிகாரிகள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வுகளை நடத்தி இழப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதற்கு விவசாயிகள் என்ன மாதிரியான விஷயங்களை கையாள வேண்டும், புகையான் நோயை கட்டுப்படுத்த என்னென்ன விஷயங்களை அவர்கள் கையாள வேண்டும் என்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்றும் அதற்கான துண்டு பிரசுரங்கள் அவர்கள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதுவரை தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு ஏக்கர் ஒன்றிற்கு அரசு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அந்த பகுதி விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான நோய் தாக்குதல்கள்
பயிரை தாக்காமல் இருப்பதற்காக உயர் ரக பயிர் வகைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அந்த பகுதி விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் அரசு தீவிர கவனம் செலுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காக்க வேண்டும் என்கின்ற ஒட்டுமொத்த கோரிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. இத்துடன் இந்த உள்ளது உள்ளதுபடி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.